கோவை பிரைம் டைம். கோவை சூலூர் அருகே அதிமுக நலத்திட்டம் வழங்கும் விழாவில் பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, நடிகர் விஜய் எனக்கு மிகச்சிறந்த நண்பர், ஆனால் அரசியல் என்பது வேறு என குறிப்பிட்ட அவர், ஒருமுறை விஜயின் திரைப்படம் ரிலீஸ் ஆக முடியாமல் பெரும் சிக்கலில் இருந்தபோது அவர் எனது இல்லத்தில் தங்கியிருந்தார் என்றும், அப்போது நான் தான் அவரை நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் அழைத்துச் சென்று பேசி அந்த படம் வெளியாவதற்கான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்தேன் என்றும் தெரிவித்தார். அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதி குறித்தான கேள்விக்கு பதிலளித்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சித் தலைவர் ஈஸ்வரன், எதிர்க்கட்சியாக இருப்பவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக வாக்குறுதிகளை கொடுப்பார்கள். இந்த ஆட்சியால் மக்கள் எந்த அளவு பயனடைந்துள்ளார்கள், அதனை தெரிந்து கொண்டு அதே வழியில் எதையாவது அறிவிக்க வேண்டும் என்று அறிவிக்கிறார்கள் என கூறினார். கோவையில் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு மூளைச்சாவடைந்த 8 வயது சிறுமியின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய சிறுமியின் பெற்றோர் முன் வந்ததை அடுத்து சிறுமியின் சிறுநீரகம், கல்லீரல், தோல், கண் உள்ளிட்ட 4 உறுப்புகள் எடுக்கப்பட்டு 4 பேருக்கு மறுவாழ்வு அளிக்கப்பட்டது. கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வரும் கர்ப்பிணிகளை தரையில் அமர வைத்த வீடியோ இணையத்தில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கர்ப்பிணிகளை இப்படி தரையில் அமர வைப்பது மனிதநேயமற்ற செயல் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். கோவை மாநகராட்சி கூட்டத்தில் 144 தீர்மானங்கள் நிறைவேற்றுவதற்காக கொண்டு வரப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். அப்போது அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் நிருபரிடம் கூறும்போது, அவசரமாக 144 தீர்மானங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறார்கள், சாலைகள் போடுவதற்காக நிதி ஒதுக்குகிறார்கள், ஆனால் சாலைகள் தரமானதாக போடப்படவில்லை, இதில் கமிஷன் கை மாறுகிறது என்று குற்றம் சாட்டினார். முன்னொரு காலத்துல இருந்து சில்வர்ல பொங்கல் சீர் கொடுக்கறது வழக்கம் தாங்க. ஏன்னா சில்வருக்கு பியூரிட்டி, லாக்ஜிவிட்டி மட்டும் இல்ல, சில்வருக்கு ஒரு லட்சுமி கடாட்சமும் இருக்கு.